வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு சாதாரணமாக எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே அவங்களுடைய உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக அளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன, எந்தெந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் நீங்கள் ஒரு பழமோ அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு பழமோ கூட எடுத்துக்கலாம். ஸோ 2 பழங்கள் அல்லது உங்களுக்கு போதுமான அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அத்திப்பழத்தை உலர்ந்த அத்திப்பழமாகவும் எடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய புதுசாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் அத்திப்பழம் கொடுக்கும். இது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளையுமே சரி செய்யும். பிரண்டையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு இருக்கு. பிரண்டையை உணவில் நீங்கள் சேர்த்துக்கொள்வதால் உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையும் பிரண்டை வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டையை நீங்கள் வாரம் 2 முறை சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே நீங்கள் தடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த அளவுக்கு நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிரண்டையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். மாதுளம் பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் சூடு தணிக்கப்பட்டு உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். இது நரம்பு பிரச்சனைகளையுமே சரி செஞ்சு மாதுளம் பழம் உடலை பலப்படுத்துது. குறிப்பாக நம்மளுடைய நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்ம எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு தேவையான பலத்தை, அந்த ஸ்ட்ராங்கை நெல்லிக்காய் கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிடுவதால் நரம்பு மண்டலம், நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் வலுப்பெற ஆரம்பிக்கும். நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஸோ உங்களுடைய இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் தடுத்துக்கலாம். இது கூடுதலாக இந்த நெல்லிக்காய் உங்களுடைய நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வராமலும் தடுக்கிறது, குணமும் படுத்துது. வெற்றிலையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை நீங்கள் மென்று சாப்பிடுவதால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் வெற்றிலையை சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. அப்படின்றதால தொடர்ந்து நீங்கள் வெற்றிலையை உணவுகளுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்வது, அதுவும் ஆரோக்கியமான முறையில் வெற்றிலையை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நன்றாக தெரிந்து கொண்டு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது வெறும் தாம்பூலத்துக்காக பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் வெற்றிலையை சாப்பிட்றதால மேம்படுத்திக்கலாம். குறிப்பாக நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு கூட நம்ம முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 3 முறை நம்ம முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும் போது நரம்புகளுக்கு அது பலத்தை கொடுத்து நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே தடுக்குது. நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணமும் செய்யுது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிடும். முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு அது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை நீங்கள் பாலில் சேர்த்து சாப்பிடுவதால் உங்களுடைய உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்கும். நீங்கள் பேரிச்சம்பழம் இந்த மாதிரி சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள், ஸோ உங்களுடைய போன்ஸ் அப்புறம் உங்களுடைய நர்வ்ஸ், இது ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கும், பலம் பெற ஆரம்பிக்கும். நீங்கள் பேரிச்சம்பழத்தை சாப்பிடும்போது பலகீனமான உங்களுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். அப்போ தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிஞ்சி காணப்படுபவர்கள் பேரிச்சம்பழத்தை பாலில் கலந்து சாப்பிடுவது ஆரோக்கியம். நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நீங்கள் பேரிச்சம்பழத்தை தினமும் ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்ற விதத்தில் சாப்பிடும் போதே நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பழங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இப்போது தினமும் ஏதாவது ஒரு பழங்களை நீங்கள் எடுத்துக்கணும். அது குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே தினமும் உங்களுடைய உடலுக்கு ஏற்ப, உங்களுடைய உடல் அளவுக்கு ஏற்ப நீங்கள் அந்த பழத்தை எடுத்துக்கணும். இப்போது நீங்கள் தினமும் ஒரு பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழங்களாகவும் இருக்கலாம், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழங்களாகவும் இருக்கலாம். ஆக மொத்தம் நீங்கள் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முன்னாடியே வராமல் தடுக்க
கீரைகளை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கிறங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். நீங்கள் வாரத்தில் தொடர்ந்து வந்து சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம். சுழற்சி அடிப்படையில் கீரைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க, நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவை அதிகமாக நிறைந்திருக்கின்றன. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸில் பிஸ்தாவை நீங்கள் எடுத்துக்கலாம். பிஸ்தாவை வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி என்னும் ஊட்டச்சத்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கு. இதில் வந்து தயாமின் சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விட்டமின் பி வளமான அளவில் இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. விதைகள் மற்றும் நட்ஸை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். குறிப்பா பிஸ்தாவையும் நீங்க எடுத்துக்கோங்க. பன்றி இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில கூடுதலாக பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்ற சத்துக்களுமே அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த ஒட்டுமொத்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைக்கும். ஸோ வாரத்தில் ஏதாவது ஒரு நாளோ அல்லது மாதத்தில் 2 தடவையோ நீங்க பன்றி இறைச்சியை உங்களுடைய உடலுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். ஓட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்களுமே அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை அமைதியடை செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ ஓட்ஸையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கடல் உணவுகளை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்து. இந்த விட்டமின் B12 தான் உங்களுடைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே குணப்படுத்தி தடுக்கவும் செய்யும். இந்த விட்டமின் குறைபாடு தான் இதய பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதத்தை எல்லாம் உண்டாக்கும். அப்போ கடல் உணவுகளான மீன்களை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது விட்டமின் பி என்னும் சத்து உங்களுக்கு வளமான அளவில் அந்த விட்டமின் B12 வந்து கிடைக்க ஆரம்பிக்கிறதால அடிக்கடி நீங்கள் மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமும் படுத்திக்கலாம். நீங்கள் குறைந்தது வாரத்திற்கு 2 நாட்கள் வந்து மீன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது 2 தடவை வாரத்தில் நீங்கள் மீன் சாப்பிடலாம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம், நரம்புகளை பலப்படுத்தும். இறைச்சியை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க அப்பப்போ சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளுங்க. இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாம இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸோ இறைச்சிகளை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு இறைச்சிகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்குமே வந்து முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றை எடுத்துக்கணும். இதில் விட்டமின் பி அதிகமாக இருக்கும். இந்த விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. ஸோ அனைவருமே வந்து இந்த முழு கோதுமை ரொட்டி, குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் இது போல முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பால் பொருட்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்கள்லையுமே அதிகம் இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக தான் இருக்குது. பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் இதை பால் பொருட்களோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. இதுவும் பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான். இது தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுடைய நரம்புகளை வந்து பலம் பெற வைக்கும். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்யவும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நம்மளுடைய நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அது கூட நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட உணவில் குறிப்பிட்ட சில ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நரம்புகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளையும் சேர்த்துக்கணும். இதனால் நரம்புகள் வந்து பலவீனமாவது, ஸோ வீக் ஆவது வந்து தடுக்கப்பட்டு வலிமையாக இருக்கும். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. நரம்புகள் பலம் பெற வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுமே வராமல் நன்றாக நீங்கள் இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.